ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பிய நபர் மறைந்து போன நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பண விஷயத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ ஒருவரை நீங்கள் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனாக நம்பியிருப்பீங்க. நம்பி உங்களுடைய பணத்தை கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய தொழில் விஷயத்தையும் அவனுக்கும் சொல்லி கொடுத்திருப்பீங்க. நீங்கள் இல்லை என்றாலும் வெளியூருக்கு போறேன், உங்களுக்கு ஏதேனும் வேலைகள் இருந்தாலும் அந்த ஒரு மனிதரை நம்பி உங்களுடைய தொழில் விஷயத்தை கூட நீங்கள் கொடுத்து விட்டு போயிருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையுமே அவங்கள நீங்க உங்களுடைய உடன்பிறவா ஒரு தம்பியாகவோ அண்ணனாகவோ நினைத்துத்தான் அவர்களிடம் நீங்கள் எல்லாத்தையுமே நம்பி கொடுத்தீங்க. ஆனால் உங்களுடைய பணத்தையோ அல்லது உங்களுடைய பொறுப்பையோ அவரிடம் ஒப்படைத்து விட்டு போனீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய பணத்தை சுருட்டி கொண்டோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தை திருடி கொண்டோ அந்த ஒரு நபர் உங்களை ஏமாற்றி விட்டு தலைமறைவாகி விட்டால் நீங்களே எத்தனையோ தடவைகள் போன் பண்ணியும் பார்த்துட்டீங்க, வீட்டுக்கு போயும் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியலை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கோ உங்களுடைய மனதில் ஒரு இடத்தை பிடித்து வைத்திருந்தீங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் இந்த ஒரு செயலை இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்டா நானே கொடுத்துருப்பேன். அவன் இப்படி திருடிட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதுவும் நம்ம எவ்வளவோ நம்புறோம். நம்ம இனிமே நம்புற மனிதர்கள் எல்லாமே இப்படித்தான் இருப்பார்களா என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பித்து விட்டது. அவன் அப்படிப்பட்டவன் இல்லையே, அவனா இப்படி செய்தான் என்று உங்களால் நம்பவே முடியாத ஒரு அதிர்ச்சியில் நீங்கள் உறைந்து போய் நிற்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. மனிதர்களை கணக்கிடுவதில் நீங்கள் தோற்றுப்போன மிக கொடுமையான ஒரு தருணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு தருணமானது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் திடீரென சிதைந்தும் போயிருக்கும். இந்த வயதில் இதை செய்ய வேண்டும், இந்த வருடத்திற்குள் ஒரு வீடு கட்ட வேண்டும், இந்த ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் செங்கலாக பார்த்து செதுக்கிய உங்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் அனைத்தும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையால் அது பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் சிக்கலாகவும் இருக்கலாம். அது எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் மொத்தமாக சிதைந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் இளம் வயதிலிருந்து நீங்க இதற்காகத்தான் உழைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. மாடாக ஓடி உங்களுடைய உழைப்பையும் உங்களையுமே நீங்கள் தேய்த்து வைத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆசை உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன வயசுல இருந்து உங்களுக்காக இருந்து கொண்டே இருந்தது. ஒன்று சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டி நம்ம திருமணம் முடிக்கணும், இந்த வண்டி வாகனங்கள் வாங்கணும், சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கணும் என்கிற மாதிரியான எல்லா ஆசைகளும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து கொண்டே இருந்தது சிறு வயதில் இருந்து. ஆனால் அதற்கான எல்லா விதமான பொறுப்பும் உங்கள் மீதே இருந்திருக்கும். அதற்கும் நீங்கள் ஒருபோதும் அசையாமல் நான் சம்பாதிப்பேன், என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும், என்னுடைய வம்சமாவது எந்த விதமான பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தினால் நீங்கள் மாண்டு போல ஓடி உழைத்து எவ்வளவோ காசு பணத்தை சேமித்து வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த பணம் எல்லாமே ஒரே ஒரு நேரத்துல குடும்பத்துல ஒரு சிக்கல்களோ பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சியோ ஏற்பட்டு போகும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கோபங்கள் அவ்வளவு வலிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படவோ ஆரம்பித்து விட்டது. கையில் வைத்திருந்த அமுதம் நழுவி தரையில் விழுந்து உடைந்ததைப் போல உங்களுடைய எதிர்கால கனவுகள் கண்முன்னே நொறுங்குவதைக் கண்டு எதை நோக்கி ஓடுவது என்று தெரியாமல் திக்கென்று நின்ற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருந்தது. திட்டமிட்ட காரியங்கள் பாதியில் நின்றதாலும் வருமானம் முடங்கியதாலும் வேறு வழியில்லாமல் நீங்கள் வாங்கிய கடன்களும் உங்களை கழுத்து வரை நிறுத்திருக்கும். மாதமானால் வட்டி கட்ட வேண்டும், அசல் கொடுக்க வேண்டும் என்ற பயத்திலே நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர்ந்திருக்கும். கடன்காரர்களின் போன் கால்கள் வரும்போதெல்லாம் நெஞ்சு உங்களுக்கு படப்படன்னு வரவும் ஆரம்பித்திருக்கும். வாசலில் யாராவது நின்றால் பயந்து நடுங்குவதும் ஒரு கைதி போன்ற வாழ்க்கையை நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? நீங்க வாங்கிய ஒரு பண சிக்கல்களால் அது உங்களை இந்த அளவுக்கு அலைய வைத்திருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை பயப்பட வைத்திருக்கும். இரவில் படுத்தால் தூக்கம் வராது, விடிந்தால் என்ன செய்வது என்று விடிய கூரையை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்த இரவுகள் உங்களுடைய நிம்மதியை இதுவரைக்கும் பறித்து கொண்டே தாங்க இருந்தது. இதுதான் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நான் கூறுவது அனைத்தும் உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் தவறாக உங்களை பற்றி கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு புதிய சொத்து அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்பதுதான் வாழ்நாளின் மிகப்பெரிய ஒரு லட்சியமாகவே சிறு வயதிலிருந்து அதற்காகவே நீங்கள் உழைத்து கொண்டுமே இருந்தீங்க. வாடகை வீட்டிலேயே நம்முடைய வாழ்க்கை கழிந்து விடுமோ என்று இயங்கிய உங்களுக்கு இனி சொந்தமாக ஒரு பிளாட்டோ ஒரு நிலமோ வீடு வாங்கும் அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வரும். ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த ஒரு பணம் உங்களை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவருடன் சென்றுவிடும். எனவே யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை இந்த ஒரு நாளில் வைக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதற்கான வங்கி கடன்களை தடையின்றி முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த விளக்கங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் கைக்கு வரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் குடியேறும் அந்த புதிய வீடு உங்களுடைய குடும்பத்திற்கு பேரதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய சமூக அந்தஸ்தையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் ஒரு அடையாளமாகவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். நாளைக்கு என்ன நடக்கும், வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று எப்போதும் ஒருவித பதற்றத்தோடும் பயத்தோடும் அலைப்பாய்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு அசைக்க முடியாத அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறும். கடந்த கால கசப்பான நினைவுகளும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்களும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறையவும் ஆரம்பிக்கும். இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவிக்கொண்டேதான் இருக்கும். கவலைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கரைந்து உங்களின் உள்ளம் ஒரு தியான நிலையைப் போல அமைதியடையவோ ஆரம்பிக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை உங்களால் ஆழமாக உணரவோ முடியும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். துரோகிகளையும் சுயநலவாதிகளையும் மட்டுமே பார்த்து பழகிய உங்களின் நல்ல மனதிற்கு இனிமே உண்மையான நேர்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தான் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையும் அவர்கள் நிச்சயமாக மாற்றவும் ஆரம்பிப்பாங்க. உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காகவும் உங்களுடன் பழகும் புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களை நல்ல ஒரு உயரத்திற்கு நிச்சயமா தூக்கியும் விடுவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி எப்போதும் உருவாகி கொண்டே இருக்கும். நம்ம தனியாக இல்லை, நமக்காகவும் பேச 4 பேர் இருக்கிறார்கள், கஷ்டத்தையும் பகிர 4 பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லதாக மட்டுமே தாங்க மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைத்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். தம்பதிக்குள்ள அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மனதில் மேம்படும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும். தொழில் சார்ந்த பயணங்கள் எல்லாமே அதிகரிக்கும். அருள் தரும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வீங்க. அரசு விஷயங்கள்ல பொறுமை காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிய நபர்களால் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எதுவுமே கிடைக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படத்தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி. விளக்கங்கள் அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் கைக்கு வரவோ ஆரம்பிக்கும். நீங்கள் குடியேறும் அந்த புதிய வீடு உங்களுடைய குடும்பத்திற்கு பேரதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய சமூக அந்தஸ்தையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் ஒரு அடையாளமாகவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். நாளைக்கு என்ன நடக்கும், வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று எப்போதும் ஒருவித பதற்றத்தோடும் பயத்தோடும் அலைப்பாய்ந்த உங்களுடைய மனதிற்குள் இனி ஒரு அசைக்க முடியாத அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறும். கடந்த கால கசப்பான நினைவுகளும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களின் முகங்களும் உங்களுடைய நினைவிலிருந்து மெல்ல மெல்ல மறையவும் ஆரம்பிக்கும். இரவில் படுத்தவுடனே ஆழமான நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவிக்கொண்டேதான் இருக்கும். கவலைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கரைந்து உங்களின் உள்ளம் ஒரு தியான நிலையைப் போல அமைதியடையவோ ஆரம்பிக்கும். இறைவனின் அருள் உங்கள் மீது இருப்பதை உங்களால் ஆழமாக உணரவோ முடியும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும்.
துரோகிகளையும் சுயநலவாதிகளையும் மட்டுமே பார்த்து பழகிய உங்களின் நல்ல மனதிற்கு இனிமே உண்மையான நேர்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகத்தான் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையும் அவர்கள் நிச்சயமாக மாற்றவும் ஆரம்பிப்பாங்க. உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காகவும் உங்களுடன் பழகும் புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களை நல்ல ஒரு உயரத்திற்கு நிச்சயமா தூக்கியும் விடுவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவு வட்டம் உங்களை சுற்றி எப்போதும் உருவாகி கொண்டே இருக்கும். நம்ம தனியாக இல்லை, நமக்காகவும் பேச 4 பேர் இருக்கிறார்கள், கஷ்டத்தையும் பகிர 4 பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லதாக மட்டுமே தாங்க மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைத்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். தம்பதிக்குள்ள அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உபரி வருமானம்